Peacemakers of Christo. இன்று நீ யாரிடம் எந்த காரியத்தில் மாட்டிக்கொண்டாய், அதிலிருந்து வெளியாக முடியாமல் தவிக்கிறாயா? லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் 1வது வசனத்துல ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து, புறப்படுங்கள், ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்றார். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, உன்னத தெய்வமே, உம்மையே ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், நமஸ்கரிக்கிறோம், சாஸ்தாங்கபடி எங்களையே அர்ப்பணிக்கிறோம் ஐயா. எஸ் அப்பா, ராஜாதி ராஜாவே, அந்நாளிலே 72 பேரை நீர் அழைத்து அபிஷேகித்து அந்த பிள்ளைகளை நீங்க போங்க என்று சொன்னீர் ஆண்டவரே. நீங்க போங்க என்று சொன்னீர் ஆண்டவரே. வாழ்வதற்காக போங்க, வாழ்வு கொடுக்க போங்க, சுகமளிக்க போங்க, அவர்களுடைய கண்ணீரை துடைக்க போங்க என்று நீர் அனுப்பினீர். ஆனால் அதன் மத்தியில நீ சொன்னீர், ஓநாய்களிடையே, ஓநாய்களின் மத்தியிலே ஆடுகளை அனுப்புவது போல நான் அனுப்புகிறேன் என்று. ஆமாப்பா, இந்நாளிலே ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஓநாய்களின் மத்தியிலே வாழ்கிற ஆடுகள் ஆண்டவரே. அப்பா, இந்த ஓநாய்கள்கிட்ட மாட்டிக்கிட்ட ஆடுகள் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஓநாய்கள் கடித்து இவர்களை கொன்று கொண்டு இருக்கிறது ஐயா. ஆண்டவரே, இந்த ஓநாய்கள் இந்த பிள்ளைகளை ஓட ஓட விடுகிறது ஆண்டவரே. இந்த ஓநாய்கள் இந்த பிள்ளைகளை ஆண்டவரை சித்திரவதை பண்ணுகிறது ஆண்டவரே. ஏசப்பா, வாழ முடியாமல் வாழ்வுக்காக ஐயோ என்ன காப்பாத்துங்க ஆண்டவரே என்று அனுதினமும் ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த பிள்ளைகள் ஆண்டவரே. ஆமப்பா, ராஜாதி ராஜாவே, இந்த சமூகத்தின் மத்தியிலே, இந்த சமூக மக்களின் மத்தியிலே ஆண்டவரே, ஆட்டுக்குட்டிகளை போல மாட்டிக்கொண்ட பிள்ளைகள் இந்த பிள்ளைகள் ஆண்டவரே. இவர்களை எப்பொழுது கசாப்பு பண்ணலாம் என்று, கடித்து திங்கலாம் என்று இந்த உலகம் நினைத்து எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது ஐயா. ஏசப்பா, இந்த பிள்ளைகள் மாட்டிக்கொண்டார்கள் ஐயா. ஆண்டவரே, இவர்கள் பாவத்திலே மாட்டிக்கொண்டார்கள் ஐயா. ஆண்டவரே, பண கஷ்டத்திலே மாட்டிக்கொண்டார்கள் ஐயா. ஆண்டவரே, துக்கத்திலே மாட்டிக்கொண்டார்கள் ஐயா. நோயிலே மாட்டிக்கொண்டார்கள் ஐயா. கடன் பிரச்சனையிலே மாட்டிக்கொண்டார்கள் ஐயா. காசு இல்லாமல் ஆண்டவரே காசுகளை இழந்து விட்டு மாட்டிக்கொண்டார்கள் ஐயா. கோர்ட் கேஸிலே மாட்டிக்கொண்டார்கள் ஐயா. தகாத உறவிலே மாட்டிக்கொண்டார்கள் ஐயா. வேலை இல்லாமல் மாட்டிக்கொண்டார்கள் ஐயா. ஆண்டவரே, சாபங்களிலே, மாய மந்திர தந்திரங்களிலே, செய்வினைகளிலே மாட்டிக்கொண்டார்கள் ஐயா. ஏசப்பா, அவமானங்களிலே மாட்டிக்கொண்டார்கள். குழந்தை இல்லாமல் மாட்டிக்கொண்டார்கள். கணவனை இழந்து மாட்டிக்கொண்டார்கள். மனைவியை இழந்து மாட்டிக்கொண்டார்கள். ஆண்டவரே, பெரும் ஏழ்மையிலே மாட்டிக்கொண்டார்கள் ஐயா. ஆண்டவராகிய கர்த்தாவே, எங்களை காப்பாற்றுவது யார் ஆண்டவரே? எத்திசை சென்றாலும் எல்லாரும் கடிக்கிறாங்க ஆண்டவரே. என் உள்ளத்தை என்னாலும் அரிக்கிறார்கள் ஆண்டவரே. என்னை பீசு பீசாக ஆக்குகிறார்கள் ஐயா. நான் ஆண்டவரே சிதறடிக்கப்பட்டவனாக, உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறவனாக நான் கடக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, ராஜாதி ராஜாவே, என்னை காப்பாற்றுபவர் யார் ஆண்டவரே? இந்த ஓநாய்களின் மத்தியில என்னை காப்பாற்றுபவர் யார்? என் எதிரிகளின் மத்தியில என்னை காப்பாற்றுபவர் யார் ஆண்டவரே? என்னுடைய கடன்காரனுடைய மத்தியில என்னை காப்பாற்றுபவர் யார் ஆண்டவரே? என்னுடைய பொருளாதார நெருக்கடியில என்னை காப்பாற்றுபவர் யார்? என்னை சுகமாக்குபவர் யார்? என் அவமானங்களை தீர்ப்பவர் யார்? எனக்கு மறுவாழ்வு கொடுப்பவர் யார்? என்னை தேற்றுபவர் யார்? என்னை ஊக்கப்படுத்துபவர் யார்? என் மீது கருணை கொள்பவர் யார்? என்னை ஆண்டவரே அபிஷேகிப்பவர் யார் ஆண்டவரே? நான் யாரிடம் ஓடுவேன் ஐயா? ஓடிக்கொண்டே இருக்கிறேன் ஐயா. இந்த குள்ள நரிகள், இந்த ஓநாய்கள் என்னை துரத்தி கொண்டே வருகிறது ஆண்டவரே. ஏசப்பா, அனுதினமும் ஆண்டவரே, நான் காயப்பட்ட மனிதனாக, காயப்பட்ட மனுஷியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. என் மீது கருணை கொள்ள உம்மிடம் இறங்கி மன்றாடுகிறேன் ஐயா. அனாதையே போல மாட்டிக்கொண்டேன் ஐயா. இதிலிருந்து என்னை தப்புவிப்பது யார் என்று எனக்கு தெரியவில்லையே சாமி. ஏசப்பா, எனக்கு ஆறுதல் யார் ஆண்டவரே? என்னை யாரப்பா தப்புவிப்பார்? இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த அவமானத்திலிருந்து என்னை யார் ஆண்டவரை தப்புவிப்பார்? எனக்கு ஆண்டவரே யாருமே இல்லப்பா, நான் அனாதப்பா.
ஏசப்பா நீங்க தான்ப்பா வரணும் ஐயா, என்ன விட்டுறாதீங்க ஆண்டவரே, எனக்கு பயமா இருக்குது ஐயா, வாழ்க்கையில தோல்வி அடைந்துருவேன் பயமா இருக்குது ஆண்டவரே. ஏசப்பா என் மீது மனம் இறங்கும் ஆண்டவரே, என் மீது ஆண்டவரே மனம் இறங்கும் ஐயா, என்னால போராட முடியலப்பா, செத்து போயிடுவேன் பயமா இருக்குது ஐயா, என் குடும்பத்தை விட்டுட்டு செத்து போயிடுவேன் பயமா இருக்குது ஐயா, என்னுடைய கணவனை விட்டுட்டு செத்து போயிடுவேனா, என் பிள்ளைங்களை விட்டுட்டு செத்து போயிடுவேனா அப்பா, என் தாயை விட்டுட்டு செத்து போயிடுவேனா, என் தகப்பனை விட்டுட்டு செத்து போயிடுவேனா என்ற பயம் ஆண்டவரே. ஏசப்பா என் மீது மனம் இறங்கும் ஐயா, இயேசுவே என்னால போராட முடியல ஐயா, ஓநாய்கள் என்னை கடிக்குது ஆண்டவரே. ஏசப்பா என் பிரச்சனைகள் என்னை கொள்ளுது ஆண்டவரே, என்னை காப்பாற்றுங்கள் என்று கண்ணீரோடு இருக்கிற உன் பிள்ளைகளை கண்ணோக்கும்படியாக ஜெபித்து அருமையான பிள்ளைகளை நம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம், சாத்தானே அப்பாலே போ, அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே, நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென் ஆமென் ஆமென். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களையும் தேவ பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். எத்தனையோ அற்புதங்களை தேவனாகிய கர்த்தர் செய்து கொண்டிருக்கின்றார். அதே போல உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே பயங்கர கஷ்டங்கள், தீராத பிரச்சனைகள், இல்ல தீராத நோய்கள், இல்ல எதிர்பார்க்கிறது நடக்கவே மாட்டேங்குது, தள்ளி போய்கிட்டே இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய கருத்துக்களை நேர்த்தி திருப்பலியாக, அதாவது 1, 3, 5, 7, 9, 12, 30, 33 என்ற திருப்பலிகளை நீங்கள் எங்களிடம் அர்ப்பணிக்கலாம். ஒரே குருவானவர், அதாவது நான் எல்லா நற்கருணையிலும் திருப்பலியிலும் ஆராதனையிலும் நவநாளிலும் உங்களுக்காக உங்களுடைய சிறப்பு கருத்துகளுக்காக இந்த ஜெப வழிபாட்டை அர்ப்பணித்துக் கொண்டிருப்போம். ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் உங்களுடைய பெயர்களை சொல்லி உங்க பிரச்சனைகளை சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. மற்றுமாக நாங்கள் கேட்கிற ஒரே ஒரு உதவி என்னவென்றால், இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் தெய்வ பிள்ளைகளே. இந்த சேனல் வளரவில்லை என்றால் எங்க ஃபாதர்ஸ் சொல்லுவாங்க, இவ்வளவு லைட் செலவு பண்ணிக்கிட்டு நெட் பேலன்ஸ் போட்டுக்கிட்டு கேமரா ஆன் பண்ணிக்கிட்டு நீங்க இருந்து ஜெபிப்பது நல்லதல்ல, இது வளரல, பிள்ளைகளுக்கு மக்களுக்கு இது விருப்பம் இல்லை என்று சொல்லி இதை கட் பண்ணி விடுவார்கள், நிறுத்தி விடுவார்கள். அதனால் தெய்வ பிள்ளைகளே தயவு செய்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட அனுப்புங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க. மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு தயவு செய்து உதவுங்கள். உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய டிரெஸ்கள் இருந்தால் அது பத்தாமல் இருந்திருக்கலாம், இல்ல சின்ன கீரல் இருந்திருக்கலாம், சின்னதாக கிழிந்திருக்கலாம், நாங்க ஒட்டு போட்டு நாங்க வச்சுக்கிறோம், நீங்க அதை எங்களுக்கு அனுப்புங்கள் என்று அன்போடு வேண்டுகிறோம். அதை பரணிலையோ இல்ல வேஸ்ட் துணிக்கோ நீங்க போட்டிருப்பீங்க, அப்படி அதை வேஸ்ட் பண்ணாமல் தயவு செய்து அதை எங்களுக்கு அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் உங்களால முடிந்தால் சோலார் பல்பு 1, 2 ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். எங்களுடைய ஏழை எளிய குடும்பங்களுக்கு லைட் கிடையாது, ஃபேனு கிடையாது, கரண்டே கிடையாது, ரோடு கிடையாது, குடிசைதான். அந்த வீட்டிற்கு உங்களுடைய பெயராலே அந்த வீட்டில் விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்துங்கள். எல்லா வழிகளுக்கும் எல்லா நோய்களுக்கும் தயவு செய்து வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உண்மையுள்ள சக்தி வாய்ந்த சாத்தான்களை விரட்டுகிற
எல்லா துஷ்ட ஆவிகளும் விரட்டுகிற வல்லமையுள்ள ஜபங்கள் இருக்கிறது. அந்த காலத்துல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் எழுதி வைத்து சாத்தான்களை விரட்டிய ரகசிய ஜபங்களுடைய இந்த புத்தகத்தையும் நீங்கள் வாங்கி எல்லா கட்டுகளையும் உடையுங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.